பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படணும், கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை பார்க்க முடியல. மணிக்கூர் கணக்காக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், தேசத்துக்காய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற கூட்டம் எழும்பிக் கொண்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, நல்லது. இன்னும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. தேவனை துதிக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஆனால் தேசத்தில் மாற்றத்தை பார்க்க முடியல. ஆவியானவருடைய கிரியைகள் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல. தேவனை துதிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இல்ல, தேவனை ஆராதிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் நீங்க ஆதி திருச்சபையில அப்போஸ்தல நாட்கள்ல பவுல் சொல்வதை போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஊழியம் செய்தார்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தோடு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து பலத்த அற்புதத்தை அடையாளத்தை செய்தார்.